இவங்களுடைய ஆட்சி வந்து தொடங்குது. எந்த ஒரு ஆட்சி தொடங்கினாலும் அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு கதை இருக்கு இல்லையா? அதுபோல் 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் அரேபியர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அரேபியர்கள் வந்து சிந்து மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு முகமது பின் காசிம் வருவார், அதன் பிறகு கஜினி முகமது வருவார். சோமநாதர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் கோவிலெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு முகமது கோரி அப்படின்னு ஒருத்தர் வருவார். இந்த முகமது கோரிக்கும் இந்த டெல்லி சுல்தான்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகமது கோரிட்ட ஒரு அடிமையாக ஒருத்தர் வந்து வேலை பார்த்துருப்பார். அவர் தான் குத்புதீன் ஐபக். அவர் தான் இந்த அடிமை வம்சத்தை தோற்று வச்சிருப்பார். அவர் தான் டெல்லி சுல்தான்களை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். இந்த டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கக்கூடிய அமைப்பை இவர் தான் தொடங்கி வைக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது கோரி இறந்துடுறாங்க. இறந்துற உடனே அவருக்கு அவர் இறந்ததுக்கு பிறகு அதிகாரத்துக்கு 3 பேர் போட்டி போடுறாங்க. அதில் குத்புதீன் ஐபக்கும் ஒருத்தர். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், குத்புதீன் ஐபக் வந்து முகமது கோரியோடைய ஒரு சிறந்த அடிமையாக இருந்திருக்காரு. குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் சிறந்தவர் திறமையானவர் அப்படின்னு சொன்னனால டெல்லியில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். ஆனால் இவரோட மாமனாருக்கு காண்டு. ஆனால் இவருடைய மாமனார் என்ன பண்ணுறாரு, குத்புதீன் ஐபக் ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் குத்புதீன் ஐபக் அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் வந்து ஆட்சியை நடத்திட்டே வராரு. ஸோ இப்படி தான் நமக்கு அடிமை வம்சம் தோற்றுவிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த அடிமை வம்சத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு டெல்லி சுல்தான்கனாலே 5 வம்சம் இருக்கும். மொத்தம் 5 வம்சம் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிமை வம்சம் 1206 90 வரைக்கும், கில்ஜி வம்சம் 1290 1320 வரைக்கும், துக்ளத் வம்சம் 320 1414 வரைக்கும், சையத் வம்சம் 1414 1451 வரைக்கும், லோடி வம்சம் 1451 to 1526. ஓகேங்களா? உங்களுக்கு முகலாயர்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லோடி வம்சம் தான் இருப்பாங்க. இப்போ இந்த குரூப் 4க்கு படிக்கிறவங்க இந்த வம்சத்தையும் படிச்சுக்கோங்க, இந்த ஆண்டுகளையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் தான் ஃபாலோயிங்கில் பொறுத்துகளில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் படித்து வச்சுக்கோங்க. இந்த 5 வம்சம் பார்த்தாச்சு. இப்போ அடிமை வம்சம் முதல் வம்சம் 1206 1290 வரைக்கும் ஆட்சி புரிகிறாங்க. அப்போது அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக் 1206 1210 ஒரு 4 வருஷம் தான் ஆட்சி புரிகிறாரு. சரிங்களா? ஸோ இந்த குத்புதீன் ஐபக் யார் அப்படின்னு பார்த்தா, முகமது கோரியின் அடிமை அப்படின்னு போட்டிருக்கேன். குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறது சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே கஜினியில் முகமது கோரிக்கு அடிமையாக இவரை வித்துடுறாங்க. ஸோ அப்போ முகமது கோரி ஒரு அடிமையாக தன்னுடைய வாழ்க்கை தொடங்குறாரு. ரொம்ப திறமையானவர், ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்காரு முகமது கோரிக்கு. அதனால முகமது கோரி என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் வந்து தான் கைப்பற்றக்கூடிய இடங்கள் அவர் வந்து வருவார். ஸோ போர் புரிவார், ஏதாவது ஒரு இடத்த கைப்பற்றுவார். அப்படி கைப்பற்றிய இடங்களுக்கு ஒரு மாகாணத்துக்கு இந்த முகமது கோரி என்ன பண்ணுறாருன்னா பொறுப்பு ஆளுநராக நியமிக்கிறார். ஓகேங்களா? ஸோ அதன் வழியில் தான் அதன் பிறகு நமக்கு சொல்லிட்டு இல்லையா, முகமது கோரி இறந்துருவார். அதன் பிறகு இவர் டெல்லியில் ஆட்சி புரிகிறார். முகமது கோரியின் அடிமை புத்திசாலி, நேர்மையான நிர்வாகியாக இருந்திருக்கார். குதுப் மினாரை வந்து கட்டியவர், ஆனால் கட்டி முடித்தவர் பேர். அடிக்கல் நாட்டியவர் வந்து குத்புதீன் ஐபக் 243 அடியில். சரிங்களா? இவர் வந்து புத்திசாலி, நேர்மையானவர், விசுவாசமானவர் அப்படின்னு சொல்லும் போதே இவருக்கு வந்து இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, லால் பாக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு குத்புதீன் ஐபக்கை சொல்கிறாங்க. லால் பாக்ஷானா வள்ளல். அதனுடைய பொருள் என்னன்னா, லட்சங்களை அள்ளி தருபவர் என்பது தான் லால் பாக்ஷா என்பதும் பொருள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய வள்ளலாகவும் இருந்திருக்கார். இவர் ஃபஸ்ட்டு தன்னுடைய அடிமை வம்சத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, தலைநகராக எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா, லாகூரில் தான் தொடக்கத்தில் தன்னுடைய ஆட்சியை தலைநகரை லாகூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பின்னால் தான் டெல்லிக்கு தலைநகராக மாற்றிருக்காங்க. அதன் பிறகு பாருங்கள், மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை பகுதி இருக்கு இல்லையா, இந்தியாவினுடைய மத்திய பகுதி, சிந்து கங்கையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இப்பகுதிகளை தானே முன்னின்று, அதாவது தானே படைக்கு தலைமையேற்று அப்பகுதிகளை வந்து கைப்பற்றுறார். அதன் பிறகு கீழே கங்கை பகுதி இருக்கு இல்லையா, அதாவது பீகார், வங்காளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் கீழே கங்கை பகுதின்னு சொல்லுவோம். அது வந்து பக்தியார் கில்ஜிட்ட ஒப்படைக்கிறார். இந்த பகுதியை நீ கைப்பற்றிருப்பா அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இந்த பக்தியார் கில்ஜி யார் அப்படிங்கிறத குப்தர்கள் படிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார், அதனை அளித்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு, டெல்லியில் ஒரு குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், சரிங்களா? ஸோ குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கக்கூடிய ஒரு மசூதியை கட்டுறாருங்க. இந்த மசூதி தான் இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி என்று அழைக்கப்படுகிறது. இதை நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ குத்புதீன் ஐபக் வந்து அடிமையாக இருக்கார், புத்திசாலியாக இருக்கார், நேர்மையாக இருக்கார், குதுப் மினாரை கட்டுறாரு.
லால் பாக்ஸா அப்படின்லாம் அவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு தன்னுடைய தலைநகரை வந்து லாகூரில் தொடங்கி பின்னாடி டெல்லிக்கு கொண்டு வராரு. மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை பகுதிகளுக்கு தானே படைகளுக்கு முன்னின்று அப்பகுதிகளை கைப்பற்றார். பீகார், வங்காளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே கங்கை பகுதியில் வந்து பக்தியார் கில்ஜிட்ட ஒப்படைக்கிறார். அதன் பிறகு டெல்லியில் குபத் உல் இஸ்லாம் மசீத் அப்படிங்கக்கூடிய ஒரு மசூதியை கட்டுறாரு. அந்த மசூதி தான் இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரரான குத்புதீன் ஐபக் அவர்கள் 1610 லாகூரில் இறந்துறாங்க. எப்படி இறந்துறாருன்னா, சவுகான் விளையாட்டு அப்படின்னு இருப்பாங்க. அதாவது குதிரை மீது போலோ விளையாட்டு இல்லை இருக்கு இல்லையா, குதிரை மீது குதிரையில் உட்காந்துட்டு கீழே இருக்கக்கூடிய பந்து அடிச்சுட்டு போவாங்க. அந்த விளையாட்டு விளையாடும் போது கீழே விழுந்து இறந்துறாரு 1610. ஸோ 4 வருடம் ஆட்சி புரிகிறார். நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்துமிஸ். இல்துமிஸினுடைய ஆட்சி காலம் 1210 36 வரைக்கும். இந்த இல்துமிஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமிஸ் என்று அழைக்கப்பட்டவர். இவர் வந்து துர்க்கி இனத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக்கினுடைய அடிமை ப்ளஸ் குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்துமிஸுடைய ஆட்சி காலத்திலேயே அடிமைகள் இருந்திருக்காங்க. இந்த அடிமைகள் வந்து மேல்தட்டு அடிமைகள், கீழ்த்தட்டு அடிமைகள் மாதிரி இருந்திருக்காங்க. இந்த மேல்தட்டு அடிமைகள் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க வந்து துருக்கி அல்லது மங்கோலிய வழித்தோன்றல்களாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் இவர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்து கூட்டு வர்றாரு அப்படின்னு பாருங்கள். இவங்களெல்லாம் புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் இந்த இடத்த வணிக மையத்திலலாம் இருந்த இவங்களெல்லாம் கூட்டு வர்றாரு. டெல்லிக்கு கூட்டு வந்து தன்னுடைய அடிமைகளாக, மேல்தட்டு அடிமைகளாக வச்சுக்கிறாங்க. இவர் வந்து அந்த மேல்தட்டு அடிமைகளாக அவங்கள வச்சுட்டு போதும் மற்ற இனங்களை சார்ந்த, அதாவது குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைய இந்தியாவின் மிகிரியில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஹிந்துகான், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் இருந்தவங்க, அவங்களையும் அவன் தன்னுடைய அடிமைகளாக வச்சுக்கிறாரு. எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அவங்களுக்கும் என்ன கொடுக்குறாருன்னா அந்த துருக்கிய பட்டங்களை கொடுக்கிறார், ஓகேங்களா. ஸோ அந்த அடிமை அப்படின்னா பண்டகன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 11th ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்துமிஸினுடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலிய செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு தான் இவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. இந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். ஸோ இவருக்கும் செங்கிஸ்கானுக்கும் முட்டிக்கிடுச்சு. ஸோ இவங்க 2 பேருக்குமே பகை. இந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் செங்கிஸ்கானை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம மட்டும் போதாது, நமக்கு துணையை யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் இல்துமிஸ்ட்ட அடைக்கலம் கேட்குறாரு. இந்த இல்துமிஸ் மட்டும் அப்பா நம்மளை நம்பி வந்துட்டான், இவனை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா என்னென்னமோ ஆயிருக்கும். இப்போ படிச்சிருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிலாம் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது, சரிங்களா. ஸோ இல்துமிஸ் வந்து இவருக்கு அடைக்கலம் கொடுக்க மறுக்கிறார். அப்போ செங்கிஸ்கானுக்கு ஆல்ரெடி என்ன நினைப்பு, டெல்லியை வந்து கைப்பற்றணும். செங்கிஸ்கான் இப்படி நினைக்கும் போது இல்துமிஸ் மட்டும் அடைக்கலம் கொடுத்துருந்தாரு. செங்கிஸ்கான் வந்து 2 பேருமே அடித்து தவம்சம் பண்ணியிருப்பாரு. ஆனால் இல்துமிஸ் மறுத்ததுனால செங்கிஸ்கான் பரவாயில்லப்பா, பையன் நல்ல பையனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செங்கிஸ்கான் இல்துமிஸ்க்கு ஆதரவு கொடுக்குறாரு. அதன் பிறகு இல்துமிஸ் என்ன பண்ணுறாரு, 40 பேரை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறாரு. அந்த குழுக்கு பேர் சகல்கானி அல்லது 40 மாணர் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலிய தாக்குதலை எதிர்ப்பதற்காக. ஏதாவது ஒரு ஐடியா இப்படிலாம் நமக்கு தாக்குதல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக இந்த 40 மாணர் குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாருங்கள். இவர் வந்து குதுப்னாருக்கு அடிக்கல் நட்டியவர் வந்து இவருடைய மாமனார் குத்புதீன் ஐபக். இதை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இல்துமிஸ் தான் 243 அடியில். இன்னொரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பு வெள்ளி நாணயங்களை முதலாக அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்துமிஸ் அவர்கள் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இவர் கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் அவங்க வந்து மேல்தட்டு அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதான் அந்த புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் பகுதியிலிருந்து வந்த அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவில் மிகிரியில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஹிந்துகான் போன்ற இந்த இந்திய அடிமைகள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் ஒன்று போல தான் நடத்திருக்காரு. இவருடைய அடிமை வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் சம்சி பண்டகன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பண்ட அப்படின்னா அடிமை என்று பொருள். படை வீரர்களுக்கு, சரிங்களா. ஸோ இவருக்கு கீழே இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காருன்னா நிலங்களை வழங்கியிருக்காரு, சரிங்களா. படை வீரர்களுக்கு இக்தா நிலம், சரிங்களா, நிலம் அளிப்பு, இக்தா அளிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இக்தா அப்படின்னா என்னென்னா, இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக கொடுக்க வேண்டிய நிலம். இந்த இக்தாதாரர் அல்லது முக்தி அப்படின்னா அந்த நிலத்தை வாங்கியவர்கள், சரிங்களா. அந்த நிலத்தை பெற்றவர்கள்லாம் இக்தாதாரர்கள் அல்லது முத்தி என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸோ இதுதாங்க இல்துமிஸ். ஸோ இல்துமிஸை பற்றி நம்ம மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா, இவர் 1210 36 வரைக்கும் இருக்காரு. மங்கோலிய செங்கிஸ்கானுடைய அச்சுறுத்தல் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் குவாரிஜம் ஜலாலுதீன் அப்படிங்கிறவரை இல்துமிஸ்ட்ட அடைக்கலம் கேட்குறாரு. ஆனால் இவர் மறுத்ததுனால செங்கிஸ்கான் வந்து
இவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. எந்த விதமான தாக்குதலும் நடத்தலை. அதனால இவர் கொஞ்சம் ஸ்மூத்தாக அந்த ஆட்சியை நடத்திட்டு போயிருந்திருக்காரு. 40 பேர் குழு, சகல்கானி அல்லது 40 மாணவர் குழு ஒன்று அமைக்கிறாரு. புதுப்பினாரை கட்டிமுடிக்கிறாரு. செப்பு வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்துறாரு. படை வீரர்களுக்கு வந்து இக்தா அளிக்கிறாரு. அந்த நிலங்களை வாங்கியவர்களுக்கு பேர் இக்தாதாரர் அல்லது முக்தி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இவர் இருக்காரு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்துமிஸ் வந்து இறந்துட்டார். ஸோ இல்துமிஸ் இறந்ததுக்கு பிறகு இவருடைய வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன், ஒரு மகள், அதுக்கடுத்து இன்னொரு மகன், அதுக்கடுத்து இன்னொரு பேரன், இவங்க எல்லாருமே ஆட்சிக்கு வராங்க. அந்த இவருக்கு பிறகு அந்த ஆட்சிக்கு வர்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அடிமை வம்சம் இவருக்கு பிறகு கொஞ்சம் பலவீனமாக ஆயிடுச்சு. அதன் பிறகு ஒருத்தவங்க வராங்க, ரஷ்யா சுல்தானா அப்படின்னு சொல்லிட்டு 1236 இருந்து 1240 வரைக்கும் ரஷ்யா சுல்தானா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸின் மகள். ஓகேங்களா, டெல்லி சுல்தானிய அரசின் முதல் பெண்ணரசி. முக்கியமானது சரிங்களா, டெல்லி சுல்தானிய அரசின் முதல் பெண்ணரசி. இது டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரஷ்யா சுல்தானா இவர் இல்துமிஸினுடைய மகளாக இருக்காங்க. ஆனால் ஒரு பெண் இந்த காலத்தில் இது பண்ணுறதுக்கு சில எதிர்ப்புகள் இருக்குது. முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ நம்ம எவ்வளோ முன்னேறிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு பெண் அரியணை ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு துருக்கிய பிரபுக்கள் வந்து கடும் எதிர்ப்பு இவங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த அம்மா வந்து அரியணை ஏறுறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமா இருந்ததில்லை. ஒரு பக்கம் அப்பா இறந்துட்டார், இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பியினுடைய பகை இருக்குது, இன்னொரு பக்கம் துருக்கிய பிரபுக்களுடைய கடும் எதிர்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் இவங்க ஆட்சிக்கு வராங்க. இவங்களால் ஏற்படுத்தப்பட்ட இவங்க எல்லாராலையும் நிறைய தடைகள் வருது. அந்த தடைகள் எல்லாம் தாண்டி தான் இவங்க பேரரசியாக பதவி ஏற்கிறார். ரஷ்யா சுல்தானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலாலுதீன் யாகுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபிசீனிய அடிமை, அவரை குதிரை இலாய் பணித்துறைக்கு தலைவராக மாற்றுகிறார். அந்த பணிக்கு பேர் அமீர் இ அகூர். சரிங்களா, ஸோ இது என்ன ஆகுது, ஆல்ரெடி உங்களுக்கு துருக்கிய பிரபுகளுக்கு காண்டு, ரஷ்யா சுல்தானா வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு காண்டு, இதில் வந்து ஒரு அடிமையே வந்து ஒரு உயர் பதவிக்கு அமர்த்தினது இன்னும் காண்டு ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ யாகுத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த நெருக்கத்தை இவங்க பெரிதுபடுத்துவதற்காக, சரிங்களா, ஒன்றுமே இல்லாததை பெரிதுபடுத்துறதுக்காக அரசியை, இந்த ரஷ்யா சுல்தானா அரசியை வந்து பதவியிலேருந்து இறக்குவதற்காக முயற்சி பண்ணுறாங்க. ரஷ்யாவுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுடைய ஆதரவு இருந்திருக்குங்க. சரிங்களா, ஸோ பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஆதரவு இல்லாட்டாலும் பொதுமக்களுடைய ஆதரவு இருந்ததுனால தில்லியில் அவங்கள ஒன்றும் பண்ண முடியலை யாராலையும். ரஷ்யா சுல்தானா தெற்கு பஞ்சாபில் ஒருத்தர் கலகக்கார ஆளுநர் அப்படின்னு சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு அல்துனியா அப்படிங்கக்கூடியவரை தண்டிப்பதற்காக அவர் அங்கே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, துருக்கிய பிரபுக்கள் அவரை ஆட்சியிலேருந்து அகற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நமக்கு ரஷ்யா சுல்தானா வந்து பழி வாங்கிட்டாங்க. பின்னாடி அவங்கள வந்து இறந்தும் போயிட்டாங்க. ரஷ்யா சுல்தானா வந்து கொலை செய்யவும் பட்டுட்டாங்க. ஸோ இந்த ரஷ்யாவை என்ன சொல்கிறாங்கன்னா, மொராக்கோ நாட்டை சேர்ந்த பயணி இபின் பதுதா என்ன சொல்கிறாருன்னா, குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார். தனது முகத்துக்கு அவர் திரையிடவில்லை, இருப்பினும் அவர் 3.5 ஆண்டுகளை ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மொராக்கோ நாட்டை சேர்ந்த இபின் பதுதா கூறுகிறார். நான் அகைன் சொல்கிறேன், குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வது போல கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார். தனது முகத்துக்கு அவர் திரையிடவில்லை, இருப்பினும் அவர் 3.5 ஆண்டுகள் தான் ஆட்சி புரிஞ்சிருக்கு. அடிமை வம்சத்தின் அடுத்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன். பால்பன் எப்போவிலிருந்து ஆட்சி இருக்கிறார், 1265 1287 வரைக்கும் அவர் ரூல் பண்ணுறார். ஸோ இவர் ரூல் பண்ணணும்னா இவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 1254 சிவாலிக், இந்தியாவின் அந்த வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிவாலிக் பகுதியில் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா படைத்தளபதியாக இருந்திருக்காரு. அப்போது அவருடைய பேர் வந்து உலுக்கான். ஸோ படைத்தளபதியாகவும் இளைஞராகவும் இருந்த இந்த உலுக்கான் என்ன பண்ணுறாரு, டெல்லியை கைப்பற்றுறாரு. இல்துமிஸ் ஆட்சியின் போது என்ன பண்ணுறாரு, சுல்தானுக்கு துணையாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, சுல்தானுக்கு துணையாக இருந்த ஒரு அதிகார பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்படக்கூடிய நாயிஃப் இ முல்க். சரிங்களா, நாயிஃப் இ முல்க் அப்படின்னா என்னென்னா, சுல்தானுக்கு உதவியாக துணையாக இருந்த நபர் அப்படின்னு அர்த்தம், நாயிஃப் இ முல்க். ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்காரு. அதன் பிறகு நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, இல்துமிஸ் இறந்ததுக்கு அப்புறம் இவர் 1266 சுல்தான் கியாஸ் இதின் பால்பனாக தில்லியை கைப்பற்றி ஆட்சி புரியும். பால்பன் என்ன பண்ணுறாருன்னா ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஆட்சிக்கு வந்த உடனே நமக்கு டெல்லி சுல்தானியத்தில் குழப்பங்கள் விளைவித்த பிரபுக்கள், சரிங்களா, எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான் இல்லையா. ஸோ இப்படி குழப்பங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரபுக்களுடைய
அரசியல் சூழ்ச்சியலை முடிவுக்கு கொண்டு வர, அது அடங்க மறுத்தாங்க அப்படின்னா அவங்க மீது தாக்குதல் தொடுக்கிறாரு. தில்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இவர் என்ன பண்ணுறாருன்னா தாக்குதல் நடத்துறாரு. பாரணி ஒரு கூற்று சொல்கிறாரு. பாரணியுடைய கூற்றுப்படி தில்லி தோவா பகுதியில் தாக்குதல் நடத்துகிறாரு. தாக்குதல் நடத்தி அங்கே இருந்த காடுகளை அழித்து அங்கே புதிய சாலை வசதி அமைக்கிறார். சரிங்களா? ஸோ காடு அழிக்கப்பட்ட புதிய நிலங்கள் மஃப்ரூசி அப்படின்னா குத்தகை இல்லா நிலம் என்று பொருள். சரிங்களா? மஃப்ரூசி அப்படின்னா குத்தகை இல்லா நிலம். இதை ஆப்கானியர்களுக்கு வழங்குறாங்க. ஸோ வழங்கி அங்கே வந்து பயிரிடப்பட்டது. வணிக தடங்கள், கிராம சந்தைகளாக அந்த பகுதிகள் மாற்றப்பட்டு பின்பு புதிய கோட்டைகளும் அந்த இடத்துல கட்டப்படுது. ஸோ பால்பன் ஆட்சிக்கு வந்த உடனே சுல்தானியத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த நிறைய குழப்பங்களை விளைவிக்கிறது. குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பத்துக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அவங்கள சும்மா விடக்கூடாது. ஸோ அவரை வந்து அவங்கள வந்து முடிவு கட்டுறதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள் யாராவது ஒருத்தவங்க இவருக்கு அடங்க மறுத்தாங்கன்னா அடக்கப்படுறாங்க. பிறகு தில்லி தோவா பகுதிகளில் தாக்குதல் நடத்துகிறாரு. ஏன்னா அந்த பகுதி ஆட்சியாளர்கள் அடங்க மறுக்கிறாங்க. அப்போ நான் வரேன் அப்படி சொல்லிட்டு தாக்குதல் நடத்துகிறாரு. அங்கேருந்த காடுகளை பூரா அழிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ காடுகளை அழிச்சு என்ன பண்ணுறாரு, அங்கே புதிய சாலை வசதி கொடுக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வந்து குத்தகை இல்லா நிலங்களை வந்து ஆப்கானியர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் மஃப்ரூசி. குத்தகை இல்லா நிலம் அப்படின்னா மஃப்ரூசி. அந்த நிலங்களை ஆப்கானியர்களுக்கு கொடுத்து இதில் நீ ஏதாவது பயிரிடுங்க, எனக்குள்ள சந்தை அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தைகள் வருது. அதுக்குள்ள வணிக தலங்கள் வருது. பின்பு அங்கே கோட்டைகளும் கட்டப்படுது. ஓகேங்களா? ஸோ இவருடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்பனும் சட்ட ஒழுங்கும். கங்கை யமுனை நதிக்கரையில் அதாவது நதிகளுக்கு இடையான பகுதி தான் நம்ம தோவாப் சொல்லுவோம். 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் தோவாப். அப்போ அப்படிப்பட்ட இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு நிலைமை வந்து சீர்குலையுது. எவனும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னா யாருமே ஒரு ப்ராப்பரான ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காங்க. இந்த ராஜபுத்திர ஜமீன்தாரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கோட்டைகள்லாம் கட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? யாருமே சுல்தானுடைய பேச்சை கேட்கறது இல்லை. சுல்தானுடைய ஆணைகளை வந்து மீறுறாங்க. அப்போ வடமேற்கில் ஒரு பகுதி இருக்குது, மேவார் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மியோ அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்ளை செய்யக்கூடிய ஒரு சமூகம் வாழ்ந்து வராங்க. இவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போனால் கொள்ளை பண்ணிடுறது. ஓகேங்களா? அப்போது இது வந்து பால்பனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. ஸோ யாரையும் நம்பின முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பால்பனே களத்தில் இறங்குறாரு. களத்தில் இறங்கி இந்த வடமேற்கு மேவார் பகுதியில் அடர்ந்த காட்டில் இருந்த மியோ அப்படிங்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளை பண்ணுறவங்கள தேடி போய் அவங்கள வந்து கொல்றாரு. சரிங்களா? ஸோ கொண்டு அந்த தோவா பகுதியில் இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள் கட்டிய அரண்மனைகளை வந்து அழிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் நீங்கள் அடர்ந்த காடுகள் இருக்குது, அதனால தானே நீ ஒளிஞ்சிக்கிட்டு எல்லா வரவங்கிட்ட அப்புறம் கொலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடர்ந்த காடுகளை அழிக்கிறாரு. அந்த காடுகள் அழிக்கப்பட்ட இடத்துல சாலை வசதி ஏற்படுத்துகிறாரு. அந்த இடங்களில் வந்து ஆப்கானிய படை வீரர்களுக்கு ஒரு குடியமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். சரிங்களா? ஸோ இப்படிலாம் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா பால்பன் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறார். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்பனுக்கு வந்து எப்பவுமே கலகம் பண்ணுறது பிடிக்காது. ஸோ கலகம் பண்ணுறவங்கள ஈவிரக்கள் இல்லாமல் ஒடுக்கிடுவார். பால்பனுக்கு பிடித்த ஒரு அடிமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்ரில் கான். இவரை வந்து வங்க ஆளுநராக நியமிக்கிறார். அப்போ துக்ரில் கான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு உட்பட்டு இருக்கணும். இவருக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால பால்பனுக்கு தெரிகிற மாதிரியே வெளிப்படையாகவே கலகம் ஏற்படுத்துகிறார். அப்போ பால்பன் என்ன பண்ணுறாரு, அமீன் கான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளுநரை வந்து அனுப்பி வைக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த அமீன் கான் வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் துக்ரில் கான்கிட்ட இவரால் எதுவுமே பண்ண முடியலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பால்பன் என்ன பண்ணுறாருன்னா 2 படைகளை அனுப்புகிறாரு. ஆனால் அந்த 2 படைகளும் அமீன் கான்கிட்ட தோற்று போச்சு. அப்போ பால்பனுக்கு ரொம்ப அவமானமாச்சு. ஏன்னா நான் தானே உன்னே ஆளுநராக இது பண்ணேன், நீங்கள் எனக்கே இது பண்ணுறியா, சரி இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாருன்னா துக்ரில் கானை தேடி வங்காளத்துக்கு போகிறாரு. ஆனால் துக்ரில் கான் பயந்துட்டு லகோதிக்கு ஓடி போயிடுறாரு. பின்னாடி திரிபுரா ஓடி போயிடுறாரு. பால்பன் விடாமல் போய் திரிபுரா கிட்ட போயிட்டு அந்த துக்ரில் கானை கொலை பண்ணுறாரு. சரிங்களா? துக்ரில் கான் கொலை செய்யப்படுகிறார். பால்பன் வங்க ஆளுநராக தனது மகன் புக்ராவை நியமிக்கிறார். உன்னெல்லாம் நம்பினதுக்கு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனையே ஆளுநராக நியமிக்கிறார். அதன் பிறகு 40 மாணவர் குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவை வந்து 40 மாணவர் குழுவை வந்து நீக்கம் செய்கிறார். இந்துஸ்தானத்தின் பறவை என்று அழைக்கக்கூடிய பாரசீக கவி அமீர் குஸ்ருவை வந்து ஆதரிக்கிறார். சரிங்களா? இதன் பிறகு இவருடைய மகன் அப்படிங்கிறவர் வந்து கைகுதாபாத், இவர் கொஞ்சம் திறமையற்றவராக இருக்கார். ஸோ அதன் பிறகு ஜலாலுதீன் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்படுகிறார். இதன் பிறகு கில்ஜி வம்சம் நமக்கு வருது.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கில்ஜிகள். ஸோ கில்ஜிகள் 1290 1320 வரைக்கும். அதில் முதல் ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி 1290 1296 வரைக்கும். ஸோ இவர் எப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் அப்படின்னு பார்க்கணும். பால்பனுடைய மகன் கைகுதாபாத் இவருக்கு திறமையற்றவராக இருந்திருக்காரு. அப்போ இவருடைய மகன் கேமார்ஸ் 3 வயசு சின்ன பையன். இந்த 3 வயசு சின்ன பையன் என்ன பண்ணுறாரு, நீதாப்பா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அரசு கட்டில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் குழப்பம் பண்ணுறாங்க. அப்படி குழப்பம் பண்ணும்போது படைத்தளபதியாக இருந்தவர், ஸோ படைத்தளபதியிலே கொஞ்சம் ஃபேமஸாக இருந்திருப்பார் போல், மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி இவர் என்ன பண்ணுறாரு, கைகுதாபாத்துடைய பேரில் ஆட்சி அமைக்கிறாரு. ஸோ இவர் ஒரு ஆப்கானிஸ்தான், இவர் ஆப்கானியர், துருக்கியர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதிர்ப்பு பண்ணுவாங்க. அது எப்படி ஒரு ஆப்கானியர் கைகுதாபாத் பேரில் நீங்கள் ஆட்சி புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவர்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி இவர் ஆட்சி புரிகிறாரு. கைகுதாபாத்தை இருக்கிறதுனால இவர் தானே இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைகுதாபாத்தை ஒரு ஆள் வச்சு கொலை பண்ணிடுறாரு. சரிங்களா. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1292 மங்கோலியர்கள் நுழையிறாங்க. ஓகேங்களா. 1292 அப்போது ஜலாலுதீன் கில்ஜி கொஞ்சம் வயசாயிருச்சு. ஸோ அதை தடுத்து நிறுத்துறார். 1292 மங்கோலிய நுழைப்பை தடுத்து நிறுத்துறார். ஸோ இதில் அலாவுதீன் கில்ஜின்னு ஒரு புது கேரக்டர் வரும். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராவின் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜினுடைய கூட பிறந்த சகோதரருடைய மகன் ப்ளஸ் அவருடைய மருமகன். இந்த அலாவுதீன் என்ன பண்ணுறாருன்னா மால்வா படையெடுப்பு அப்படின்னு ஒரு படையெடுப்பை ஏற்படுத்துகிறாரு. ஸோ அந்த படையெடுப்பில் அவருக்கு நிறைய செல்வம் கிடைக்குது, ரொம்ப செல்வம் கிடைக்குது. ஸோ நமக்கு கைக்கு அதிகமான செல்வம் வந்துச்சுன்னா அதை பார்த்தோன்னே ஆசை வந்துடும். அப்போது இது போலவே இன்னும் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும். அந்த செல்வத்தினுடைய உந்துதலுடைய தேவகிரி, தக்காணத்தினுடைய தலைநகர் தேவகிரியை சூறையாடுறாங்க. சரிங்களா. சூறையாடின உடனே அலாவுதீன் கில்ஜிக்கு ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1296 தன்னுடைய மாமனார் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு அவருடைய அந்த 1296 ஜலாலுதீன் கில்ஜியை கொலை பண்ணுறார். நெக்ஸ்ட் யார் வருது, அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி 1296 to 1316. ஸோ இவர் வரும்போது இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது அவளுக்கு அவ்வளோ சீக்கிரமாலாம் இல்லை, சுற்றி பார்த்திங்கன்னா தாக்குதல் நடந்துட்டுருக்கு. 1298 மங்கோலியர்கள் டெல்லியை தாக்குறாங்க. இதில் அலாவுதீன் கில்ஜியுடைய படைகள் தாக்குப்பிடிக்க முடியலை. அதன் பிறகு என்ன பண்ணுறாருனா, சரி நம்மளே முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜி படைகளுக்கு தானே பொறுப்பேற்று அலாவுதீன் கில்ஜியும் மங்கோலியர்களும் போட்டி போடுறாங்க. இதில் மங்கோலியர்கள் அலாவுதீன் கில்ஜியுடைய இந்த படை திறமையில் கொஞ்சம் பேக் வாங்கிடுறாங்க. சரிங்களா. அப்புறம் 1305 தோவா பகுதியில் மங்கோலியர்களுக்கும் அலாவுதீன் கில்ஜிக்கும் போர் வருது. இதில் மங்கோலியர்கள் தோற்று போயிடுறாங்க. அலாவுதீன் கில்ஜியோடைய படையெடுப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ மங்கோலியர்கள் தோற்று போகிறாங்க. கடைசி மங்கோலிய தாக்குதல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1307 8 கில்ஜி இதில் வெற்றி பெறுகிறார்கள். ஸோ மங்கோலிய தாக்குதல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுக்கப்படுகிறது. மங்கோலியர்கள் உள்ளே நுழைவது தடுக்கப்படுகிறது. ஸோ இவருடைய இராணுவ தாக்குதல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு டெல்லி சுல்தான்கள்லேயே கில்ஜி கொஞ்சம் பேர் பெற்றவர். நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக இயரோட படிச்சுக்கோங்க எந்தெந்த இடம் அப்படின்ட்டு. இராணுவ தாக்குதல். ஸோ தேவகிரியை 1296 1307 14 தாக்குறாரு. சரிங்களா. ஸோ அலாவுதீன் கில்ஜியினுடைய முதல் இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் அவருடைய ஃபஸ்ட்டு இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி தான். தக்காணத்தினுடைய தலைநகர் தேவகிரி தான். ஸோ தேவகிரியில் எப்பப்பெல்லாம் நமக்கு இராணுவ தாக்குதல் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1296 307 314. குஜராத்தில் 1299 1300. ரண்டம் போர் 1301. சித்தோர் போர் 1303. உங்களுக்கு தெரியும் சித்தோர் போரில் உங்களுக்கு அது ஒரு சில கதைகளே வரும் இல்லையா. ஸோ ஒரு சித்தோர் போர் நடந்திருக்கு. அதன் பிறகு மால்வா போர் 1305. ஸோ தேவகிரி கோட்டை. சரிங்களா. 1307 மாலிக் கபூர் அலாவுதீன் கில்ஜியினுடைய ஒரு நம்பிக்கையான படை தளபதி. மாலிக் கபூர் தேவகிரி கோட்டையை 1307 தாக்குறாரு. ஸோ அதன் பிறகு வாராங்களை சேர்ந்த காகத்திய அரசன் பிரதாப ருத்ரதேவன் 1309 அவரையும் தோற்கடிக்கிறாங்க. யாருன்னு தெரியுதா இவர்? எஸ், வாராங்களை சேர்ந்த காகத்திய அரசன் பிரதாப ருத்ரதேவன் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொய்சால மன்னன் 3ஆம் வீர பல்லாளனை 1310 தோற்கடிக்கிறார். அப்படியே வராரு. சரிங்களா. ஸோ தேவகிரிக்கு வராரு. அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், தேவகிரி கோட்டையை கைப்பற்றுறாரு. அதன் பிறகு தெலுங்கானாவில் வாரங்களில் இருக்கக்கூடிய காகத்திய அரசன் பிரதாப ருத்ரதேவனை வராரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிதம்பரம் திருவரங்கம் வந்துட்டு கடைசியாக மதுரை 1311 மதுரைக்கு வந்திருக்கார்.
மதுரைக்கு மாலிக் கபூர் வராரு. அப்போது மதுரை பகுதியில் இருந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டிய அரசனுக்கு ஆதரவாக இவர்களை எதிர்க்கிறாங்க. ஸோ மதுரைக்கும் 1311 வந்துட்டு போயாச்சு. அடுத்ததாக இந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய நிர்வாக சீர்திருத்தம் பார்க்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, நிர்வாக சீர்திருத்தம்னா ஃபஸ்ட்டு மரபுரிமையை ரத்து பண்ணணும். ஏன்னா ஒரு நமக்கு கிராம நிர்வாகம் இருக்குது அப்படின்னா அவங்க அப்பா பாப்பார், அதுக்கு பிறகு அவங்க தம்பி அப்படி இப்படியே வந்துட்டுருக்கு. அப்போ அந்த மரபுரிமையை ரத்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மரபுரிமையை ரத்து பண்ணிட்டார். மது போதை மருந்துக்கு தடை விதிக்கிறார். ஓகேங்களா. சூதாட்டத்துக்கு தடை விதித்திருக்கிறார். உழவர்கள்ட்ட இருந்து நீ நிலவரி கொடுக்குறியா, நேரடியாக கொடு, இடையில ஒருத்தர் வேணாம், அதுக்கு கிராம நிர்வாக அலுவலர்லாம் வேணாம், நீ அரசுக்கு நிலவரி செலுத்த போகிறீங்கன்னா அதை நேரடியாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கொடுக்குறாரு. அப்போது அங்கே இடையில இருக்கக்கூடிய அதவருக்கு வந்து வேலை இல்லாமல் போச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வரி சுமை வந்து செல்வந்தர்களுக்கு மட்டுமே இருந்ததை தவிர ஏழைகளுக்கு அவர் வந்து வரி சுமை கொடுக்கவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ மரபுரிமையை ரத்து பண்ணுறாரு, மது போதை மருந்துக்கு தடை விதிக்கிறாரு, சூதாட்டத்துக்கு தடை விதிக்கிறாரு. ஆனால் இந்த மது விலக்கு அப்படிங்கிறது எப்போயுமே நமக்கு வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருந்திருக்கு. இந்த மது விலக்கு அப்படிங்கிறது முற்றிலுமாக செயல்படுத்த முடியலை. ஏன்னா மது விலக்கை பலர் வந்து மீறிட்டாங்க. ஸோ அதிலேருந்து பின் வாங்கிட்டார் அலாவுதீன் கில்ஜி. சூதாட்டத்துக்கு தடை விதித்திருக்காரு, உழவர்கிட்ட நிலவரி வந்து நேரடியாக வச்சிருக்காரு, வரி சுமை வந்து செல்வந்தர்களுக்கு இருந்திருக்கு. முக்கியமாக அஞ்சல் அலாவுதீன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அஞ்சல் முறையை அலாவுதீன் அவர்கள் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய பல சிஸ்டம்ஸ்க்கு அலாவுதீன் அப்படிங்கிறவங்க ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதன் பிறகு சந்தை சீர்திருத்தம். ஸோ படை வீரர்களுக்கு முதலாக ஊதியம் கொடுக்கணும், ஸோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஃபஸ்ட்டு சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்கறது. சண்டையில் ஏதாவது கள்ள சண்டை நடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒற்றர் முறையையும் இவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் கடை வைக்கிற, நீ கடையில் என்ன பண்ணுற, ஒரு பொருளை வந்து விற்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு எடை குறைவு ஏற்பட்டால் உன் உடம்புல இருந்து, அதாவது ஒரு பொருளை விற்றவங்க உடம்புல இருந்து எவ்வளோ எடை குறைவு பண்ணியோ அதுக்கு சமமான சதையை வெட்டி எடுத்துருவாங்களாம். எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்கள். கில்ஜி வாரிசுகள், அவருடைய மூத்த மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசர் கான். ஸோ கிசர் கான் தான் என்ன பண்ணுறாருன்னா ஆட்சி அமைக்கிறார். அலாவுதீன் கில்ஜி தனது மூத்த மகன்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டார். ஆனால் மாலிக் கபூர் அப்படிங்கிறது அரசருடைய ஒரு நெருக்கமான ஒரு படைத்தளபதி. அவர் ஆட்சி புரிகிறார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த 35 நாளில் என் பிரபுக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை கொலை பண்ணிட்டாங்க. 1320 மங்கோலிய படையெடுப்பு வருது. இதில் காசிம் மாலிக் அப்படிங்கக்கூடிய ஒரு கியாசுதீன் துக்ளத் என்று சொல்லக்கூடிய துக்ளத் வம்சத்தை நிறுவிய கியாசுதீன் துக்ளத் ஒரு மிகப்பெரிய அரசராக உருவாகிறார். ஓகேங்களா. ஸோ கியாசுதீன் துக்ளத் வம்சம், அதன் பிறகு இருக்கக்கூடிய வம்சங்கள், அதன் பிறகு டெல்லி சுல்தானுடைய ஆட்சி அமைப்பு, இது எல்லாமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து வெல்வோம் வெற்றி அடைவோம். நன்றி.